ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். दैवी ह्येषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते. दैवी हेषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेदां तरन्ति ते. ரொம்ப அழகா சொல்றார் இறைவன். ஏன் இந்த சத்தியங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லுகின்றார். குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த தேவ மாயையானது உண்மையில் தாண்ட முடியாதது. யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்களே இந்த மாயையை தாண்டுகிறார்கள். வெறுமனே தேடுதலும் சுயமுயற்சியும் மட்டும்
ஜீவன் முக்தியை அளித்து விடாதுங்கிற சத்தியத்தை அளிக்கின்றார். ஒரு நிலையில எல்லா சுயமுயற்சியும் இறைவனிடம் கலந்தாக வேண்டும். அதாவது சுயமுயற்சிங்கிறதே மனசால செய்யப்படுறது, நம்முடைய இன்டலெக்டால யோசிச்சு யோசிச்சு செய்யப்படுறது, நம்முடைய மூளை அறிவாலே செய்யப்படுவது. அந்த வெறும் மூளை அறிவினாலேயே முழுமைத்தன்மை அடையப்பட்டு விடாது. காரணம் என்னன்னா, சில நேரத்தில் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்வார், வங்காளத்தில் கடுகை வைத்து பேயோட்டுகின்ற பழக்கம் இருக்குமா. யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தா கடுகை எடுத்து போட்டு பேயோட்டுவார்களாம். ஆனால் சில நேரத்தில் அந்த புத்திசாலி பேயாருன்னா என்ன பண்ணுவா, கடுகுக்குள்ளேயே போய் புகுந்துருமா. கடுகுக்குள்ளேயே போய் புகுந்துருச்சுன்னா அந்த கடுகை வைத்து பேயோட்ட முடியாது. அதே மாதிரி உங்களுடைய மூளை அறிவை வைத்துத்தான் நீங்கள் சாதனை செய்யணும். ஆனால் மாயை அந்த மூளைக்குள்ளேயே புகுந்து விடுமானால், உங்கள் லாஜிக்குள்ளேயே புகுந்து விடுமானால், உங்கள் மனதிற்குள்ளேயே புகுந்து விடுமானால் சாதிக்க முடியாது. சில நேரத்தில் நம்ம மனம் யாரையுமே நம்ப விடாமல் எல்லாரையும் கேள்வி கேட்கும், எல்லாருடைய ஆத்தென்டிசிட்டியையும் செக் பண்ணும். ஆனால் தன்னுடைய ஆத்தென்டிசிட்டியை மட்டும் நீங்கள் செக் பண்ண விடவே விடாது. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. மக்கள் இந்த மாதிரி சத் சங்கங்களில் கடிதங்கள் எழுதி போடுவார்கள், எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவார்கள், நான் உட்பட என்னையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுவார்கள். ஏன்னா ஏதாவது மூடத்தனமாக இருக்கும், ஏன் இவ்வளோ பூவெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு சன்னியாசிக்கு பூ வேணுமா? அது எனக்காக வைக்கலையா, உங்களுக்காக வச்சிருக்கு, நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக. ஆனால் இந்த மனிதர்களுக்கு என்ன, எதையாவது ஒரு குதர்க்கத்தோடையே பேச வேண்டும், செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு கொடுமை என்னன்னா, இந்த கேள்விகளை கேட்கின்ற மனிதர்கள் அவங்க பேரை மட்டும் போடவே மாட்டார்கள், எல்லாமே மொட்டை கடிதமாக இருக்கும். காரணம் என்னன்னா, மற்றவர்களை எல்லாம் குதர்க்கத்தோடு ஆராய்கின்ற மனம் தன்னுடைய குதர்க்கத்தன்மையை நோக்கி திரும்புவதே இல்லை. அவருக்கு புரியறதே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை 24 மணி நேரமும் பொது வாழ்க்கையாக பொதுமக்கள் முன்னாடி திறந்து வச்சிருக்கிற இவரை நாம கேள்வி கேட்கிறோமே. ஆனால் இந்த மாதிரியான கேள்வியை, இந்த மாதிரியான குதர்க்கத்தன்மையோடு நம்ம மனசையே நாம் பார்த்துருக்கோமான்னு அவருக்கு யோசிக்கிறதே இல்லை. எல்லாவற்றையும் கேட்கும் மனம் தன்னை கேட்க விடாது, அதுதான் மாயை. எல்லாவற்றையும் சந்தேகப்படுகின்ற மனம் தன்னை சந்தேகப்படுவதே இல்லை. இந்த ஸ்கேல் பண்ணுறோமே, எந்த மனசை வச்சு எல்லாத்தையும் அளக்கிறோமே, இந்த மனமே சத்தியமான ஆதாரம் தானா அப்படிங்கிற தெளிவு இந்த மனத்திற்கு வருவதே இல்லை. அதனால் அந்த தெளிவு இந்த மனத்திற்கு வராத காரணத்தினாலே
இந்த மனத்தாலே அளக்கப்படுகின்ற எல்லாமே துக்கத்திலே தான் சென்று முடிகின்றது. அவங்களால பாவம் இங்க சொல்லப்படுகின்ற சத்தியங்களை உள்வாங்க முடியாது. ஏன் இவர் பெரிய சீட்டில் உட்கார்ந்துருக்கார், நான் உயரமான சீட்டில் உட்கார்ந்தா தான் நீங்கள் பார்க்க முடியும், இவர் மட்டும் என் மேடையில் உட்கார்ந்துருக்கார், நம்மளை கீழே உட்கார வச்சுட்டு. வேற வழி இல்லை, பேசி ஆகணும்னா உயரமாக தான் இருந்தாகணும். ஆனால் மனித மனம், குதர்க்க மனம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கும். தன்னை, தன்னுடைய சத்தியத்தின் சாரத்தை, தன்னுடைய பொய்மைத்தன்மையை ஆராயவோ அலசவோ செய்யாது. இந்த மாதிரி ஒரு குதர்க்கவாதி செத்து போய் யமனுடைய சபைக்கு போறார். அங்க யமன் ஒரு பெரிய அறையில் உட்கார்ந்துருக்கார். அங்க லட்சக்கணக்கான கடிகாரங்கள் இருக்கு. இந்த குதர்க்கவாதி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அங்க போனாலும் சரி, கேள்வி கேட்காம இருக்க முடியாது. யமனே, ஏன் இத்தனை கடிகாரம் இருக்கு? இவர் சொல்றாரு, அது ஒண்ணுமில்லப்பா, ஒரு கடிகாரமும் ஒரு மனிதனோட ஆயுள். இந்த கடிகாரம் மூவாக அவன் ஆயுள் முடியுது. இந்த கடிகாரம் நின்று போச்சுன்னா ஆயுள் முடிஞ்சு போச்சு. அப்பதான் அந்த குதர்க்கவாதி எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறான். யமனே, சில கடிகாரங்கள் வேகமா போயிட்டு இருக்கே, சில கடிகாரம் முள்ளு பொறுமையா ஓடுது, சில கடிகாரம் முள்ளெல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்கே, காரணம் என்ன? வேக வேகமா நகருதே, காரணம் என்ன? யமன் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்லப்பா, மனுஷன் ஒரு பொய் சொன்னான்னா அந்த முள் அவனுடைய முள் ஒரு 5 நிமிஷம் வேகமா ஓடும். திரும்ப பொறுமையா இருந்தான்னா, சத்தியத்தையே சொன்னான்னா மெதுவா ஓடும். ஒரு பொய் சொன்னான்னா திரும்ப ஒரு 5 நிமிடத்துக்கு வேகமா ஓடும். இந்த பொய் சொல்ல அந்த முள் வேகமா ஓடும். இந்த குதர்க்கவாதி கேட்டானா, ஓ அப்படியா அப்படின்னு. சரி, சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, ஐயா ஏன் கடிகாரம் எங்க அப்படின்னா, யமன், அப்பா கவலைப்படாத, மேலே மாட்டி வச்சிருக்கேன், ஏன்னா அது சீலிங் ஃபேன் வேகத்தில் ஓடுறதுனால மேலே வச்சிருக்கேன் அப்படின்னாராம். பாரப்பா, இதுதான் உங்க கடிகாரம், அது சீலிங் ஃபேனு. இந்த குதர்க்கவாதிகள் அவர்களாலே எல்லாவற்றையும் கேட்க முடியும். ஆனா அவர்களுடைய லாஜிக்கே சத்தியம் சார்ந்துதான் இயங்குகிறதான்னு தெரியாது. கடுகுக்கே பேய் பிடித்தார் போல. பல நேரத்தில் நம் மனம் இந்த மாதிரி சூழல்ல தான் மாட்டிக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் நாம் இயங்க துவங்கி விடுகின்றோம். ரொம்ப அழகா பகவான் சொல்றாரு, குணங்களால் ஆகிய என்னுடைய தேவ மாயை தாண்ட முடியாதது. யார் என்னையே சரணடைகின்றார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகிறார்கள். குணங்கள்னா 3 முக்கியமான குணங்கள். தமோகுணம் மந்தமா இருக்கிறது, அறிவு இயங்காமல் மந்தமாக இருக்கின்றது தமோகுணம். பரபரப்போடு வேக வேகமா இயங்கிறது ரஜோகுணம். பின்விளைவு தெரியாமல், எதிர்விளைவு தெரியாமல் இயங்கி விடுவது இது ரஜோகுணம். ஆழ்ந்த தெளிவோடு, புத்திசாலித்தனத்தோடு, பொறுமையோடு இயங்குவது சத்துவகுணம். இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்கலாம், குறைந்த எண்ணங்கள், குறைந்த செயல்கள் தமோகுணம். அதிக எண்ணங்கள், அதிக செயல்கள் ரஜோகுணம். குறைந்த எண்ணங்கள், அதிக செயல்கள் சத்துவகுணம். இந்த 3 குணங்களால் ஆனதுதான் மாயை. இந்த 3 குணங்களை தாண்டி உங்களுக்குள் இருக்கும் அந்த ஜீவன் முக்த தன்மையிலே நிலை பெறுவது சாதாரண மனதிற்கு இயலாத காரியம். ஏன்னா நீங்க உங்களையே இழைத்து 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 கரைக்கும் பொழுது கடைசியில் ஒரு துளி மிஞ்சும். அந்த துளியை உங்களால் கரைச்சிக்க முடியாது. அது சரணடையும் பொழுதுதான் இறைவனாலே கரைக்கப்படுகின்றது. ஜீவன் முக்திக்கான ஆழமான நுட்பத்தை எம்பெருமான் அளிக்கிறார். அதாவது உயிரோடு வாழுகின்ற ஒரு ஞான குருவினுடைய தேவையை இங்கு இந்த சூத்திரத்திலே விளக்குகிறார். நாம நினைக்கலாம், புக்கை படித்து தியானம் பண்ணி நாமளே அடைஞ்சிட முடியாதா?
அடைய முடியும். ஆனால் எத்தனை ஜென்மம் ஆகும்னு தெரியாது. இங்கேருந்து நாமளே தேடியும் காசிக்கு போகலாம். ஆனால் ஏற்கனவே போயிட்டு வந்த ஒரு கைடோட ஹெல்ப்போடையும் போகலாம். நாமளே தேடி போனால் வலது பக்கம் போய் இடது பக்கம் போய் எங்கெங்கேயோ சுற்றி காசிக்கு போகிறதுக்குள்ளே சாகர வயசு வந்துடும். போய் அப்படியே செத்து போயிட முடியும். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। இந்த 3 குணங்களாலானது மாயை. இந்த 3 குணங்களுமே உங்களை முழுமையாக ஜீவன் முக்திக்குள் நுழைய விடாது. இந்த 3 குணங்களை பற்றி இன்னொரு அருமையான உதாரணம், ராமகிருஷ்ணனுடைய உதாரணம். காட்டில் ஒரு வழிப்போக்கன் தனியாக போயிட்டு இருந்தான், கொஞ்சம் பணம் நகைகளோட. அந்த வழியாக வந்த 3 திருடர்கள் அவனை பிடித்து அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கிறார்கள். ஒரு திருடன் சொல்கிறான், இவனை சாகடிச்சிடலாம் அப்படின்னு. அவன் தான் தமோகுணம். இன்னொரு திருடன் சொல்கிறான், வேண்டாம் வேண்டாம், இவனை சாகடிச்சு என்ன பண்ண போகிறோம், ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு போயிடலாம் விடுப்பா அப்படின்னு கட்டி வச்சுட்டு போயிடுறார்கள். அந்த 2வது திருடன் தான் ரஜோகுணம். 3வது திருடன் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து அவனை அவுத்து விட்டு காட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கான வழியை காமிச்சு இப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அவன் தான் சத்துவகுணம். ஆனால் அந்த 3வது திருடன் கூட ஞானத்துக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போக முடியாது, வழி காமிச்சிட்டு போயிட முடியும். அதே மாதிரி இந்த 3 குணங்களும், ஒரு குணம் ஜீவன் முக்தியிலிருந்து உங்களை ஒதுக்கும், ஒரு குணம் உதவவும் செய்யாது ஒதுக்கவும் செய்யாது அப்படியே இருக்கும், இன்னொரு குணம் ஓரளவுக்கு உதவி செய்யும். ஆனால் இந்த 3ஐயும் தாண்டி யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள்தான் இந்த மாயையை தாண்டுகின்றார்கள்னு சொல்றார். தனியா நாம பாட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது ஒன்று, இந்த பிரபஞ்சத்தின் விதிகளை புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய சாரத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது இன்னொன்று. உதாரணம் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் நீங்கள் பூரணத்தன்மையை அடைவதை விரும்புகிறது, உங்கள் மூலமாக தன்னுடைய பூரணத்தன்மையை தானே ருசிக்கின்றது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வரும் பொழுது பிரபஞ்சத்திடம் கடவுளிடம் சரணடைவதை நீங்கள் எதிர்ப்பதில்லை. ஆனால் எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வேற இந்த உலகம் வேறன்னு ஒரு ஆழமான வெறுப்பு இந்த பிரபஞ்சத்தின் மீது உலகத்தின் மீது இருக்கிறதோ உங்களால் சரணடைய முடியாது, பிரபஞ்ச சக்தியிடம் சரணடைய முடியாது. எப்போ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை கொண்டாடுகிறது, நீங்கள் அடைய நினைக்கின்ற விஷயத்தை, பூரணத்தன்மையை நீங்கள் அடைவதை இந்த பிரபஞ்சம் விரும்புகின்றது, நீங்கள் பூரணத்தன்மையை அடைந்து அதை வெளிப்படுத்துவதை, ஆனந்தத்தோடு அதை வாழ்வதை இந்த பிரபஞ்சம் விரும்புகிறதுன்னு உங்களுக்கு ஆழ்ந்து புரியுதோ அப்பொழுதே உங்களுக்குள் முழுமையான சரணாகதி உண்டாகும், மாயையிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொள்வீர்கள். துக்கம் அப்படிங்கிறதே எதிர்ப்பு தான். தொடர்ந்து எதிர்ப்பு உணர்வோடேயே வாழ்வது துக்கம். ஆழ்ந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடு
ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆழமான ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடு இருத்தல். இங்கே கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி என்னையே சரணடைகிறார்களோ, அவர் என்னையேன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு அந்த மயிர் பீலி வச்சுட்டு மஞ்சள் துணி கட்டிகிட்டு இருக்கிற அந்த மனிதரை சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. அந்த மனித உடல் வழியாக வெளிப்படும் அவதார புருஷ சக்தியை சொல்லுகிறார். அந்த அவதார சக்தியை சொல்றார். என்னையே நான் என்கின்ற இந்த சக்தியாக வெளிப்பட்டிருக்கின்ற பிரபஞ்ச சக்தியை சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகிறார்கள். அவர்கள் இந்த மாயையை தாண்டி ஜீவன் முக்த தன்மைக்குள் நிறைகிறார்கள். இந்த மாயையை பற்றி ஆழ்ந்த சில சத்தியங்கள் நமக்கு புரியுமானால், இந்த மாயையை தாண்டுகின்ற சத்தியத்தை, தாண்டுகின்ற நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம். உண்மையில மாயைனா என்னன்னா, குறிக்கோளை அடையாத மனிதர்களுடைய மன அமைப்பை வைத்து நம்முடைய மன அமைப்பை உருவாக்குவது. தானே முழுமையை அடைஞ்சிருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி மனிதர்கள்ட்டிருந்து நம்முடைய வாழ்க்கையை பற்றிய மோல்டை உருவாக்குறது. அப்போ என்ன ஆகும்? அவர்களுக்கு எது சுகமோ அதுவே உங்களுக்கும் சுகமாக கற்பிக்கப்படும். அவர்களுக்கு எது துக்கமோ அது உங்களுக்கு துக்கமாக கற்பிக்கப்படும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வாழும் பொழுது அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஒரு பெரிய வீடு கட்டி ஒரு பென்ஸ் கார் வாங்கி அதில் உட்காந்து போனால் அதில் இருக்கிற சுகம் பார் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி வீடை கட்டி ஒரு பென்ஸ் காரை வாங்கி போகும்பொழுது உங்களுக்கு மந்தமாக இருக்கும், தூங்கிடுவீங்க. அது ஒன்றும் பெரிய சுகமாக தெரியாது, திடீர்னு டல் அடிக்கும். டல் அடிக்கிறது மட்டும் இல்லை, ஏதோ அந்த காரில் உட்காந்து போகும்பொழுது ஏற்படுற டென்ஷன்லையும் டிப்ரெஷன்லையும் இருப்பீங்க. இப்போ நினைப்பீங்க, இல்லைடா இது இதை வாங்கினா இதை செய்தால் சுகம்னு சொன்னார்களே, செய்தால் திடீர்னு சுகமாக தெரியலையே. சத்தியம் என்னன்னா, உங்களுக்கு எது சுகமோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு எது துக்கமோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு எது வாழ்க்கையோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்களாக கண்டறியாத வரை எந்த சத்தியமும் சத்தியம் அல்ல. நீங்கள் அதோடு விளையாடி பார்ப்பது, நீங்கள் அதோடு வாழ்ந்து பார்ப்பது. அப்ப என்ன ஆகும்னா, மற்றவர்கள் வைத்திருக்கின்ற மாய கருத்துக்கள் உங்கள் மீது திணிக்கப்படாது. சில நேரத்தில் நாம் மற்றவர்கள் வைத்திருக்கின்ற மாய கருத்துக்களை நினைத்து கொண்டு வைத்துக்கொண்டு வாழத் துவங்குகிறோம். பல சூழலில் பார்த்தீங்கன்னா, இந்த சூழலில் இப்படித்தான் நடக்கணும்னு நாமளே ஒரு முடிவு வச்சிருப்போம். ஆனால் திடீர்னு சூழ்நிலை அப்படி இருக்காது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. சின்ன கதை. ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் பென்ஸ் காரில் ஹைவேல போயிட்டு இருந்தார். திடீர்னு ரோடு ஓரத்தில் ஒரு ஏழை விவசாயி அங்கே இருந்த புல்லெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. உடனே காரை நிறுத்தி அந்த விவசாயியையும் அவர் கூட இருந்த 2-3 பேரையும் அழைச்சி காரில் ஏற்றிக்கிறார். உடனே அந்த விவசாயி நினச்சாரு, ஓ எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க போகிறீங்களா? இந்த பணக்காரர் கூப்பிட்றாரு, எங்கள் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு.
எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க போகிறீங்களான்னு வேக வேகமாக போகிறாங்க. சரி, நமக்கு சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து பார்த்துக்க போகிறார்கள். அவர் வீட்டுக்கு முன்னாடி போன உடனே அந்த பணக்காரர் காரை நிறுத்தி கீழே இறங்க சொல்லி, அப்பா பாருப்பா, இங்கே 4 அடி உயரம் புல் வளர்ந்துருக்கு, இதை யாருமே வெட்ட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாளாக இருக்கு. மனித மனம் மற்றவர்கள் கருத்துக்களை தாங்கி இயங்குவதனால் ஏற்படுகின்ற மாயைக்குள்ளேயே வாழுகின்றது. இறைவன் அதனால தான் சொல்றாரு, இந்த தேவ மாயை 3 குணங்களால் ஆனது, இது தாண்ட முடியாதது, சாதாரணமாக தாண்ட முடியாது. ஏன்னா உங்கள் மனசை வச்சுத்தான் நீங்கள் இதை தாண்ட முயற்சி பண்ணுவீங்க. எல்லா எண்ணத்தையும் தாண்ட முடியும், ஆனால் அந்த கடைசி எண்ணத்தை தாண்ட முடியாது. ஒரு அழகான உதாரணம் ரமண மகரிஷி சொல்வார். இந்த கிராமங்கள்லாம் பிணத்தை எரிக்கும் போது பார்க்கலாம், பெரிய கோல் வச்சு அந்த பிணத்தை நெருப்பில் தள்ளி 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 எரிப்பார்கள். கடைசியில் அந்த நெருப்பை, அந்த கோலையும் நெருப்பில் போடணும், அப்போதான் முழுசாக எரிஞ்சு முடியும். அதே மாதிரி நாம் நம்ம மனம்ங்கிற கோலை வச்சு இந்த எல்லா பந்தங்களையும் இந்த இறைவன்ற நெருப்பில் எரிச்சிருவோம். கடைசியில் அந்த மனம்ங்கிற கோலும் அந்த இறைவன்ற நெருப்பில் விழுந்தாகணும். அதுதான் சரணாகதி. மனம்ங்கிற கோலை வச்சு பிணத்தை எரிக்கிறது நம்முடைய சுயமுயற்சி. கடைசியில் அந்த மனம்ங்கிற கோலையே நெருப்பிற்குள் செலுத்துவது சரணாகதி. அதுவே செலுத்தப்படும் பொழுது மட்டும்தான் சத்தியம் நமக்குள் மலரும், ஜீவன் முக்தத்தன்மை மலரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சரணாகதி செய்யாமல், பக்தி பாகம் இல்லாமல் வெறுமனே இந்த யோகம் தியானம் பிராணாயாமம் செய்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள ஒரு ஆழமான துக்கத்தையும் இறுக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.